உங்கள் எல்லாரையும் அன்போடு இந்த வேத படிப்பு நேரத்திற்கு திரும்பவும் வரவேற்கிறோம். யாராவது புதிதாக எங்களோடு கலந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வரவேற்பு. திங்கட்கிழமை காலையில் கனேடிய நேரம் 9 மணிக்கு நாங்கள் 1 மணித்தியாலமாக மார்க்ஸ் விசேஷ புத்தகத்தை படித்து வருகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த நேரம் வசதியாய் வந்தால் நீங்கள் எங்களோடு காலையில் 9 மணிக்கு கலந்து கொள்ளலாம் கனேடிய நேரப்படி. இந்திய இலங்கை நேரப்படி பின்னேரம் 7:30 மணி. நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன அழைப்பை கொடுத்தேன். எங்களுடைய இந்திய இலங்கை ஊழியங்களை ஏதோ ஒரு சின்ன விதத்தில் நாங்கள் தாங்க முடியுமா என்று, கிறிஸ்துமஸ் காலத்தில் பிள்ளைகளுக்கு சில வெகுமதிகளை வாங்கி கொடுப்பது, உணவு பதார்த்தங்களை கொடுப்பது, இப்படிப்பட்ட சில காரியங்களை நாங்கள் செய்யலாமா என்று உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்த பொழுது, நீங்கள் மிக மிக அருமையாக உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் பணப்பையையும் திறந்து தாராளமாக பணத்தை கொடுத்தீர்கள். அதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க பண்ணி, நீங்கள் எந்தவித குறையும் இல்லாமல் வாழும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் அனுப்பிய அந்த பணங்கள் டிசம்பர் 1ஆம் வாரத்தில் ஜூலியனும் நானும் அதை குறிப்பிட்ட போதகர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அவர்கள் அதை பாவித்து சில படங்களையும் எடுத்து எங்களுக்கு அனுப்புவார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படலாம். நாங்கள் ஒரு ஐக்கியம், நாங்கள் ஒரு குடும்பம். அதனால் நாங்கள் இப்படி பங்கெடுப்பது எங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாங்கள் சங்கீதம் 39 படிக்க போகிறோம். இதற்கு நான் ஆங்கிலத்தில் கொடுத்த தலையங்கம் A Funeral Song, மரணத்தை பற்றி எடுத்து கூறும் ஒரு சங்கீதம். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஏன் நாங்கள் மரணத்தை பற்றி படிக்க வேண்டும்? மரணம் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஒரு காரியம், அதை தவிர்க்க முடியாது. அதனால் நான் இந்த சங்கீதத்துக்கு தமிழ்ல கொடுத்திருக்கும் தலையங்கம் மரண நிழல், The Shadow of Death, மரண நிழல். நாங்கள் எல்லாரும் மரண நிழலின் கீழ் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், தாவீது இதை மிக நன்றாக அனுபவத்தின் மூலமாக அறிந்திருந்தார். சங்கீதம் 23:4 உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கு. நாங்கள் எல்லாரும் அந்த பள்ளத்தாக்கினூடாக கண்டிப்பாக நிச்சயமாக நடக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவர் எங்களோடே கூட இருக்கிறார். பிறகு தாவீது சங்கீதம் 31 கூறுகிறார். இதையும் நாங்கள் ஆழமாக பார்த்தோம் அந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது. சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் உங்களுடைய பைபிள்ல கோடிட வேண்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கை கோடிட வேண்டும். அதே போல் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கொரோனாவின் கரத்தில் அல்ல, இல்லாவிட்டால் புற்றுநோய் போன்ற வியாதிகளின் கரத்தில் அல்ல. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாவீதும் யோனத்தானும் ஒருவரோடு கலந்துரையாடுகிறார்கள். தாவீதின் வாழ்க்கையில் ஒரு மிக கஷ்டமான காலம். சவுல் அவரை கொல்ல வகை தேடிக் கொண்டிருந்தார். பாருங்கள் தாவீது கூறிய வார்த்தைகள் யோனத்தானுக்கு. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு
தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யுனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு மனநோவு, அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய காரியம் இன்று தானே, அது அந்த காலத்திலும் இருந்துச்சு. மன நோவு, டிப்ரெஷன், மன அழுத்தம், மன நோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். இப்ப இதை நீங்கள் கோடிட வேண்டும். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூர மாத்திரம் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூர மாத்திரம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் there is only a step between me and death. பிறந்த நாள்ல இருந்தே நாங்கள் அதை சொல்லலாம். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. நான் 2 வாரங்களுக்கு முன் ஒரு அடக்க ஆராதனையை எடுக்க சென்றிருந்தேன். அந்த கல்லறை தோட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு கல்லறை தூணுக்கு என்னுடைய கண்கள் திசை திருப்பப்பட்டது. அந்த டூம்ஸ்டோன், அந்த கல்லறை தூண் ஒரு 11 வயது சிறுவனுடைய ஒரு கல்லறை. மிகவும் துக்கமான, பார்ப்பதற்கே ஒரு மிகவும் துக்கமான ஒரு கல்லறை. அந்த 11 வயது சிறுவன் இந்த உதைப்பந்தாட்டத்தை மிகவும் நேசித்தார். அதனால் அவனுடைய பெற்றோர் என்ன செய்திருந்தார்கள், அந்த கல்லறை தூணில் நடுவில் ஒரு பெரிய பந்தய அந்த பால, சொக்க பால, ஃபுட்பால, ஒரு பெரிய ஃபுட்பால அவர்கள் நடுவில், அந்த கல்லறை தூண் நடுவில் வரைந்திருந்தார்கள். அது வரையப்பட்டிருந்தது, லேசர் மூலமாக வரையப்பட்டிருந்தது. ஆனால் என்னை மிகவும் கவர்ந்த வார்த்தைகள், அந்த அந்த பாலுக்கு மேலாக, அந்த ஃபுட்பாலுக்கு மேலாக எழுதப்பட்ட வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் விசில். விசில் என்றா உங்களுக்கு தெரியும், விசில், ஃபர்ஸ்ட் விசில். அந்த சிறுவனுடைய பிறந்த தினம் போடப்பட்டிருந்தது. அந்த சொக்க பந்தின் அடியில் ஃபைனல் விசில், அவருடைய மரண தினம். ஃபர்ஸ்ட் விசில் பிறந்த தினம், ஃபைனல் விசில் மரித்த தினம். மிகவும் ஒரு துக்கமான கல்லறை தூண். அதன் பக்கத்தில் இன்னும் ஒரு கல்லறை தூண் இருந்தது. எங்கள் சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வாலிபன், 16 வயது மாத்திரமே. அதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அந்த வாலிபன் பிறந்த தினமும் மரித்த தினமும் ஒரே தினம். வருஷத்தில் தான் மாற்றம் இருந்தது. ஆனால் பிறந்த தினமும் மரித்த தினமும் சேம், ஒரே தினம், வருஷத்தில் மாற்றம். அந்த 2 கல்லறைகளையும் நான் பார்க்கும் பொழுது நான் மிகவும் தொடப்பட்டேன். 16 வயது, 11 வயது. அதனால் தான் நான் திரும்பவும் கூறுகிறேன், நாங்கள் தாத்தா வயது வரைக்கும் உயிர் வாழ போகிறோம் என்ற நிச்சயம் எங்கள் எவருக்கும் இல்லை. நாங்கள் எல்லாரும் மரண நிழலின் கீழ் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் மரணத்துக்கும் இடையில் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கின்றது. இப்ப அதை அறிமுகமாக வைத்து நாங்கள் சங்கீதம் 39 பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 39 தாவீது என் என்ற வார்த்தையை பாவித்து தன்னுடைய அனுபவத்தை எங்களுக்கு எடுத்து கூறுகிறார். என், வெரி பர்சனல், தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவங்கள். நாங்கள் 19 காரியங்களை பார்க்க போகிறோம். மிக மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக 1ஆம் வசனத்தில் என் வழிகள், என் வழிகள். 1ஆம் வசனம், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. இப்ப என் வழிகள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? வழிகள் என்று சொன்னால் எங்களுடைய நடத்தை, our behavior, நான் வாழும் வாழ்க்கை முறை,
அதுதான் என்னுடைய வழிகள். இப்ப பாருங்கள், இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு காரியம், முதலாம் வசனம், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும். அதன் அர்த்தம் என்ன? துன்மார்க்கன் உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நேசிக்காதவர்கள், ஆண்டவரே இல்லாதவர் என்று சொல்றவர்கள், உங்களையும் என்னையும் அறியாமல் அவர்கள் எங்கள் வாழ்க்கையை கூர்ந்து அவதானித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் எங்கள் வழிகள், எங்களுடைய நடத்தையை குறித்து நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாராவது ஞானஸ்தானம் பெறும் பொழுது அந்த நபருக்கு, அந்த விசுவாசிக்கு நான் கூறும் வார்த்தைகள், from today you're a marked person. இன்று நீங்கள் வெளியரங்கமாக ஞானஸ்தானம் எடுக்கிறபடியால் இன்று தொடக்கம் உலகம் உங்களை மிகவும் கூர்ந்து அவதானிக்க போகிறது. நீங்கள் எங்கே தவறு செய்ய போகிறீர்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வெவ்வேறு விதமான தீர்மானங்கள், இவற்றை எல்லாம் அவர்கள் அவதானித்து ஒன்று உங்களை பாராட்டுவார்கள், இல்லாவிட்டால் உங்களை கேலி செய்வார்கள். சோ அதனால்தான் நான் இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் விஷயத்தில் நான் மிகவும் தயங்குவேன். நான் யாருக்கும் உடனடியாக ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. கொஞ்சம் காலம் போகட்டும், உண்மையாகவே ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து வருகிறாரா என்ற ஒரு சாட்சி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது எங்களையும் தாக்கும், ஊழியக்காரராகிய எங்களையும் அது தாக்கும். நீங்க தானே ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, பாருங்க இப்ப அவர் எப்படி வாழ்றார், மனைவியை அடிக்கிறார், நல்லா தண்ணி போடுறார், நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தீங்க தானே. சோ அதனால நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக நல்லது. சோ என்னுடைய நடத்தை எப்படியாக இருக்க வேண்டும்? என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக எப்பொழுதும் அமைய வேண்டும். நான் எதையாவது செய்ய முன்பு, எந்த வார்த்தைகளையாவது பேசுவதற்கு முன்பு தேவன் பிரியப்படுவாரா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அநேக முறை, நான் என்னைய சொல்ல போனா, வார்த்தையில பேசின பிறகுதான் நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன். ஐயோ, நான் அந்த வார்த்தையில சொல்லியிருக்க கூடாதே, தேவன் பிரியப்பட மாட்டாரே என்று நான் வார்த்தையில பேசிய பிறகுதான் நான் துக்கப்பட ஆரம்பிப்பேன். ஆனால் வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பு, நாங்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பு நாங்கள் அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியமா? அப்ப நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. இன்னும் ஒரு விதத்துல இதை பார்க்க போனா, இன்று இது என்னுடைய கடைசி நாளா இருந்தால், உலகத்தில் என்னுடைய கடைசி நாளா இருந்தால், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துவேனா? If this is the last day of my life here on earth, will I have to make changes in my life? இது என்னுடைய கடைசி 24 மணித்தியாலங்கள் என்று சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்ய வேண்டுமா? எனக்கு தெரிந்த ஒரு நண்பன், அவன் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தார். அவர் ஒரு சில வருஷத்துக்கு முன்னால காலமானார். ஆனால் அவருக்கு தெரியும் நான் மரிக்க போகிறேன் என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள். அவருக்கு ஒரு 40-45 வயசு கூட இல்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய எல்லா உற்றார் உறவினர் நண்பருக்கும் போன் கால் எடுத்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டார். நான் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை புண்படுத்தியிருந்தால், ஏதாவது தவறான காரியத்தை செய்திருந்தால், சொல்லியிருந்தால், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டார். அவருடைய அந்த அடக்க ஆராதனையில் எல்லாரும் அதை குறித்து தான் சாட்சி சொன்னாங்க. அவர் எவ்வளவாக தயாராக இருந்தார் ஆண்டவரை சந்திப்பதற்கு. எல்லாரையும் மன்னித்து விட்டு, எல்லாரிடத்திலிருந்தும் மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு ஆண்டவரை சந்திக்க அவர் தயாராய் இருந்தார். அதனால் அருமையானவர்களே, என் வழிகள், நான் நடக்கும் விதம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா என்பதை நான் எப்பொழுதும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், அதே முதலாம் வசனத்தில் 2ஆம் காரியம், என் வழிகள் மாத்திரமல்ல, என் நாவு.
என் நாவினால் நான் பாவம் செய்யாத படிக்கு. இப்ப உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், நாங்கள் மிகவும் எளிதில் பாவம் செய்யும் எங்களுடைய சரீரத்தில் உள்ள அங்கம் என்ன? எங்களுடைய நாக்கு. எங்களுடைய நாக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு முறை பஸ்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே கனடாவில் ஒருவன் ஊத்த பேச்சினால் பேசிக்கொண்டே இருந்தான் பஸ்ஸில். அப்ப அவன் இறங்க நேரம் வரும் பொழுது அவன் அந்த பஸ் டிரைவர் பக்கத்து கூடாக இருந்த கதவினால் தான் வெளியேறினான். அப்ப அந்த பஸ் டிரைவர் பக்கத்துல போகும்போது அந்த பஸ் டிரைவர் மிக துணிவோடு சொன்னார் அந்த நபரை பார்த்து, அது ஒரு வாலிபன், தம்பி நீ இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் சோப் தண்ணி எடுத்து உன்னுடைய வாயை கழுவு, உனக்கு ஒரு அசுத்தமான வாய் இருக்கு, சோப் தண்ணியினால் அதை கழுவு. நான் நினைச்சேன் ஒரு பெரிய சண்டை ஏற்பட போகுது என்று நான் பயத்தில் இருந்தேன். ஆனால் அந்த வாலிபன் அந்த வசனத்தினால் மிகவும் உணர்த்தப்பட்டு இறங்கி அப்படியே நடந்து போனான். அந்த சம்பவம் அப்படியே என்னுடைய மனதில் பதிவாகி இருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் சொல்லக்கூடும் தானே, மிகவும் எளிதில், ஐயோ நான் என்னுடைய நாவினால் எவ்வளவாக நான் பாவம் செய்திருக்கிறேன். பாருங்கள், இதே காரியம் 3ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு விதத்தில் உங்களுடைய திரையில் 3ஆம் வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இப்ப பாருங்கள், அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சோ நாங்கள் எங்களுடைய நாக்கை எதற்காக பாவிக்க வேண்டும்? விண்ணப்பம் செய்வதற்காக, ஜெபிப்பதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக எங்களுடைய நாக்கை நாங்கள் பாவிக்க வேண்டும். பாவம் செய்வதற்காக நாங்கள் எங்கள் நாக்கை ஒப்பு கொடுக்க கூடாது. பிசாசு எங்களுடைய நாக்கின் மேல் அதிகாரம் வைப்பதற்கு எப்பொழுதும் வகை தேடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. யாக்கோபு கூறுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். உண்மையா சொல்ல போனால் அந்த வார்த்தையில் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கு. அநேக விஷயங்களில் நாங்கள் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறு செய்கிறோம். அதாவது ஒரு ஒரு முற்றிலும் பரிசுத்தமான ஒரு நபர் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஏதோ விஷயங்களில் நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்கள் யாக்கோபு என்ன சொல்றார் என்று, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் அவனுடைய முழு சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். அப்போ ஒரு ஏரியாவை யாக்கோபு பிரதானமாக்குகிறார், முதன்மை இடம் கொடுக்கிறார். ஒரு 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 ஏரியா, அது என்னது? எங்களுடைய நாக்கு. நாங்கள் எங்களுடைய நாக்கை கட்டுப்படுத்த முடியும் என்றால் நாங்கள் பூரண புருஷர். பூரண புருஷர் என்று சொன்னால் பாவம் இல்லாத நிலைமை அல்ல. இதற்கு என்ன சொல்லுவோம்? மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்பதற்கு அது அர்த்தம். எங்களுடைய நாக்கை நாங்கள் காத்துக்கொண்டு அடக்கி கொண்டு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தால் நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள். இப்ப பாருங்கள், யாக்கோபு தொடர்ந்தும் என்ன சொல்றார் என்று இந்த 2ஆம் வசனத்துல, அப்படி நாங்கள் எங்களுடைய நாக்கை அடக்கி கொண்டால் எங்களுடைய முழு சரீரத்தையும் நாங்கள் அடக்கி கொள்ள முடியும். அதுதான் ஆரம்பம், எங்களுடைய நாக்கு. அந்த நாக்கை நாங்கள் அடக்கி கொண்டால் எங்களுடைய முழு சரீரத்தையும் நாங்கள் அடக்கி கொள்ளலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் உங்களுடைய நாக்கை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். நாக்கின் முக்கியத்துவம். நீங்கள் டாக்டரிடம் போனால், பழைய காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, டாக்டர் சொல்லுவார், உன்னுடைய நாக்க வெளியே போட்டு காட்டு. அப்ப நாங்க நாக்க என்று சொல்லி வெளியே போட்டு காட்டுவோம். அப்ப அந்த நாக்கை பார்த்து அந்த வைத்தியன் ஏதோ ஒரு முடிவுக்கு வருகிறார். நாக்கை பார்த்து பாருங்கள், ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது ஒரு மிக ஆச்சரியமான விதத்தில் படைத்திருக்கிறார்.
எங்களுடைய நாக்குக்கு பாதுகாப்பாக 32 பற்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுடைய நாக்கை ஒரு சிறை வைத்திருக்கிறார். அந்த சிறையை பாதுகாப்பதற்கு 32 பற்கள். இப்ப கொஞ்சம் மீனை பற்றி சிந்தித்து பாருங்கள். மீன் எப்பொழுது தூண்டிலில் அகப்படும்? வாயை திறக்கும் பொழுது. வாயை மூடி வைத்தால் அந்த தூண்டிலில் அகப்படாது. ஆனால் வாயை திறந்ததும் அந்த தூண்டிலை விழுங்கி அது அப்படியே அகப்பட்டு கரியாக மாற்றப்படும். நாங்களும் எங்கள் நாக்கை மூடி வைப்பது சில சமயங்களில் மிக மிக முக்கியம். நான் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், எனக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஆங்கிலத்துல லார்ட் ரிஸ்ட்ரெயின் மீ. அது ஒரு சின்ன ஜெபம், ஆனால் அது ஒரு வல்லமையுள்ள ஜெபம். லார்ட் ரிஸ்ட்ரெயின் மீ. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்னை நீர் அடக்கி வைத்தருளும், உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளும். நான் அனாவசியமாக பேசக்கூடாது ஆண்டவரே. நான் வீண் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, வீண் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாங்கள் செய்தால் ஆண்டவர் அதை அங்கீகரித்து எங்களுக்கு அதை கௌரவிப்பார். ஆண்டவர் எங்களை காத்து கொள்ளுவார். இந்த கடிவாளம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய குதிரை. அந்த குதிரையின் வாயில் போடப்பட்டிருக்கும் ஒரு காரியம்தான் இந்த கடிவாளம். நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஞாபகத்தின்படி 2 முறை குதிரை மேல் சவாரி செய்திருக்கிறேன். வேகமாக அல்ல, மிகவும் மெதுவாக ஒரு குதிரையில் சவாரி செய்திருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கடிவாளத்தின் அந்த ஒரு முனை என்னுடைய கையில் கொடுக்கப்படும். அப்ப நான் அந்த கடிவாளத்தை எப்படி பிரயோகிக்கிறேனோ, அந்த முனையை நான் எப்படி பிரயோகிக்கிறேனோ, அதன்படி அந்த குதிரையை நான் கட்டுப்படுத்த முடியும். அந்த குதிரை கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் அந்த கடிவாளத்தின் மூலம் ஒரு கட்டளையை குதிரைக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே கடிவாளத்தின் மூலமாக இன்னும் ஒரு செய்தியை அந்த குதிரைக்கு அனுப்பலாம். அந்த குதிரை கொஞ்சம் திசை திருப்பி இன்னும் ஒரு திசையில் போக வேண்டும் என்றால் இன்னும் ஒரு செய்தியை அந்த கடிவாளத்தின் மூலமாக நாங்கள் அந்த குதிரைக்கு அனுப்பலாம். அப்ப அது ஒரு நல்ல ஒரு உதாரணம், கடிவாளம். எங்களுடைய வாயில் ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்க வேண்டும் எங்களுடைய வார்த்தைகளை குறித்து. ஏன்? ஆண்டவரை அறியாத மக்கள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்கள், 3ஆவதாக என் மௌனம். இது 2ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என் மௌனம், ஆங்கிலத்துல நாங்க சொல்லுவோம் தானே, சைலன்ஸ் இஸ் கோல்டன் என்று. மௌனமாக இருப்பது தங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. சைலன்ஸ் இஸ் கோல்டன். ஆனால் எப்பொழுதும் மௌனம் கோல்டு அல்ல, எப்பொழுதும் மௌனமா இருப்பது தங்கம் அல்ல. பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் பேச வேண்டும் தானே. சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும். யாருக்காவது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். யாரையாவது நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் அவர்களை தண்டிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்பொழுது நாங்கள் வாயை திறக்க வேண்டும், எப்பொழுது நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்பது முற்றிலும் ஆண்டவருடைய கையில் இருக்கு. அந்த ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். நான் மௌனமாக இருந்தேன். அது ஒரு நோக்கத்துடன் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்டென்ஷனல் என்று ஆங்கிலத்துல நாங்கள் சொல்வோம். இன்டென்ஷனல், நோக்கத்தோடு மௌனமாக இருக்க வேண்டும். மௌன விரதம் என்று சொல்லுவோம். மௌன விரதம்
24 மணித்தியாலத்துக்கு நான் பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அது ஒரு விதத்தில் பார்க்க போனால் அது ஒரு நல்ல ஒழுக்கம். ஆனால் அதை கடைபிடிப்பது மிக 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 கஷ்டம். வார்த்தையினால் சொல்வது சுலபம், அதை கடைபிடிப்பது மிக மிக கஷ்டம். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்ப பாருங்கள், இதே 2ஆம் வசனத்துல ஒரு ஆச்சரியமான காரியத்தை தாவீது கூறுகிறார். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருப்பேன். அது என்னடாப்பா, அது கெட்ட காரியத்தை பேசாம இருக்க வேண்டும், நல்ல காரியத்தையும் பேசாமல் இருக்க வேணுமா? ஏன் தெரியுமா தாவீது அதை சொல்றார்? 1ஆம் வசனத்துல ரகசியம் இருக்கு. துன்மார்க்கன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், துன்மார்க்கன் எனக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் நான் நல்ல காரியத்தை சொன்னாலும் என் எதிரிகள் என் வார்த்தைகளை புரட்டி விடுவார்கள். அதை பிழையாக கருதி பிழையான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது. சோ துன்மார்க்கன் இருக்கிறபடியால் நல்ல காரியத்தை கூட நான் சொல்ல எத்தனித்தால் நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த எதிரிகள் என்னுடைய நல்ல வார்த்தைகளை பிழையாக கருதி ஒரு பிழையான அர்த்தத்தை அதற்கு கொடுத்து, பாஸ்டர் பெஞ்சி இப்படி சொன்னார் என்று அதை எல்லா இடத்திலும் பிரசித்தம் செய்ய ஆரம்பிப்பார்கள். சோ ஞானத்தோடு தாவீது கூறுகிறார், நல்ல காரியத்தை கூட நான் பேச மாட்டேன். பாருங்கள், அந்த 2ஆம் வசனத்துல இன்னும் ஒரு முக்கிய வார்த்தை இருக்கு. அமர்ந்திருப்பேன். அமர்ந்திருப்பேன். அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால், நான் இந்த மௌன நேரத்தில் அமைதி காக்க போகிறேன், நான் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க போகிறேன். அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் கிரியை செய்ய மாட்டேன். நான் அந்த நேரத்தில் தியானிக்க போகிறேன், நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்க போகிறேன், மற்றவர்களுக்கும் செவி கொடுக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன். சோ மௌனம் என்று சொல்லி சும்மா இருக்க முடியாது. அந்த மௌன நேரத்தில் நான் செய்யக்கூடிய சில ஒழுக்கங்கள் இருக்கு. அதுதான் வேத வாசிப்பு, தியானம், ஆண்டவருக்கு செவி கொடுப்பது, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது. சோ 3ஆவதாக என் மௌனம். இப்ப பாருங்கள், அதே 2ஆம் வசனத்தில் என் துக்கம், என் துக்கம், 2ஆம் வசனத்தின் இறுதி பகுதி, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. எதிரிகள் மத்தியில் நான் எவ்வளவு மௌனமாக இருந்தாலும் நான் எதிரிகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கு சமாதானம் வருவதற்கு பதிலாக என் துக்கம் அதிகரித்தது. ஏன் துக்கம் அதிகரித்தது? ஐயோ, நான் ஆண்டவருக்காக ஒரு நல்ல வார்த்தையை பேச முடியாமல் இருந்தேனே. ஐயோ, நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் அமைதியாக இருந்து விட்டேனே. உற்சாகம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் உற்சாகம் கொடுக்கவில்லையே என்று ஒரு துக்கம் ஏற்படுகிறது, அதிகரிக்கிறது. அருமையானவர்களே, எங்களை சூழ்ந்துள்ள சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தால், எங்களை சூழ்ந்திருக்கும் மக்களை பார்த்தால், வாலிபர்களை பார்த்தால், எங்களுடைய துக்கம் அதிகரிக்க வேண்டும். பாவம் பெருகிக் கொண்டு போகிறது. அதை பார்க்கும் பொழுது நாங்கள் துக்கம் அடைய வேண்டும். மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்வதை பார்க்கும் பொழுது, சோம்பேறிகளாக வாழ்வதை காணும் பொழுது எங்களுடைய துக்கம் அதிகரிக்க வேண்டும். மக்கள் தேவ வசனத்தை கீழ்ப்படியாமல் தங்களுடைய சொந்த இஷ்டப்படி வாழும் பொழுது எங்களுடைய துக்கம் அதிகரிக்க வேண்டும். மக்களுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வசனத்திற்காக ஒரு பசித்தாகம் இல்லை என்று இல்லை என்பதை பார்க்கும் பொழுது எங்களுடைய துக்கம் அதிகரிக்க வேண்டும். இன்று காலையில் நான் எடுத்த ஆங்கில ஆராதனையில் நான் 15 நிமிஷத்துக்கு முன்பாக போயிருக்கும் பொழுது ஒரு 14 வயது வாலிபர், 14 வயது என்னிடத்தில் ஓடி வந்து சொன்னான், பாஸ்டர்,
எனக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தை கற்பித்து கொடுக்க முடியுமா? நான் மிகவும் திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஒரு 14 வயது வாலிபன் மிக உற்சாகத்தோடு என்னிடம் வந்து எனக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்க மிக ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார். நான் அந்த வாலிபனை பாராட்டினேன். என் தலைவர்களுக்கு நான் சொன்னேன், இந்த வாலிபன் மேல் நாங்கள் எல்லாரும் ஒரு கண்ணை வைத்திருக்க வேண்டும். இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய பசிதாகும், ஆண்டவருடைய வசனத்திற்காக கூர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பான், ஒவ்வொரு செய்தியையும் தலையை அசைப்பான். அப்படிப்பட்ட வாலிபர்களை காண்பது ஒரு அரிய காட்சி, எவ்வளவு சந்தோஷத்தை உருவாக்குகிறது. எங்களுடைய துக்கம் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எவ்வளவு பேர் குடிக்க போறாங்க, தண்ணி போட போறாங்க. கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இப்பொழுது தண்ணி போத்தல் அடங்கிய கேபினட் இருக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில். மிக துக்கமான காரியம், வேதனை கொடுக்கும் காரியம். எங்களுடைய துக்கம் அதிகரிக்க வேண்டும் இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது. நான்காவது என் துக்கம். இப்ப பாருங்கள், ஐந்தாவதாக நாங்கள் இதை 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என் இருதயம், என் இருதயம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அதாவது என்னுடைய இருதயத்தில் ஒரு நெருப்பு எரிய ஆரம்பித்தது. என் மனைவி என் மகனுக்காக ஜெபிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஜெப வேண்டுகோள்களை கேட்கும் பொழுது அநேகர் எனக்கு இதை சொன்னார்கள். என் மனைவியின் மரணத்திற்கு பிறகு, உங்களுடைய மனைவி உங்களுடைய மகனை பற்றி ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்டார்கள், ஆண்டவர் உங்களுடைய மகனுடைய உள்ளத்தில் ஒரு நெருப்பை எரிய வைக்க வேண்டும் என்று. பெரிய படிப்பு வேணும் என்று கேட்க இல்ல, பெரிய ஒரு ஜாப் வேணும் என்று கேட்க இல்ல, உள்ளத்துல ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிக்க வேண்டும். அருமையானவர்களே, அது எங்களுடைய உள்ளத்திலும் காணப்பட வேண்டும். பெற்றோர்கள் என்ற முறையில் எங்கள் வாலிபர்கள், எங்கள் பிள்ளைகள் அந்த நெருப்பை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்கள் உள்ளத்திற்குள் வரும் பொழுது அந்த நெருப்பை அவர் எரிய வைக்கிறார். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க தான், ஒரு நெருப்பட்டியை எடுத்து நாங்கள் ஒரு மெழுகுத்திரிக்கு நாங்கள் நெருப்பு வைக்கிறோம். அப்பொழுது அந்த மெழுகுத்திரி எவ்வளவு பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும், முழு அறைக்கும் ஒளியை கொடுக்கின்றது. அதே விதமாக இருண்ட எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு நெருப்பை எரிய வைக்கிறார். எங்களுடைய ரட்சிப்பு தினத்தில் அது அனல் கொண்டது, அது எங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. இப்ப நாங்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறோம், லூக்கா 24:32. இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக அவதானிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் ஒரு வேத பாடத்தில் ஈடுபடும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு, இந்த வசனத்துல சொல்லப்பட்டுள்ள சத்தியம் உண்மையாக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். இந்த 2 சீஷர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எம்மாவு என்ற அந்த கிராமத்தை நோக்கி பிரயாணம் எடுக்கையில் ஆண்டவர் அவர்கள் பக்கத்தில் வந்து நின்று அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த 7 மைல் தூரம் வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, இப்ப கவனமாக பாருங்கள், நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. கிருஷாந்தன், அந்த கடைசியை தான் அண்டர்லைன் பண்ண முடியுமென்றா மிக நல்லது. நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அருமையானவர்களே, அது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக வேண்டும்.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வேதத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இது உண்மையாக வேண்டும். தேவ வசனம் எங்கள் இருதயத்திற்குள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். A burning heart. A burning heart. So இன்று உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது? குளிராக இருக்கும் ஒரு இருதயமா? ஆனால் தேவ வசனத்தின் மூலமாக கொழுந்து விட்டு எரியும் ஒரு இருதயமாக இருக்கிறதா? அப்பொழுதுதான் அது பிரகாசத்தை கொடுக்கும், உஷ்ணத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்கு. பிரகாசத்தை கொடுக்கும், உஷ்ணத்தை கொடுக்கும். என் இருதயம் எப்படிப்பட்டது? ஒரு நெருப்பு எரிகிறதா என்னுடைய உள்ளத்தில்? கேட்க வேண்டிய ஒரு முக்கிய கேள்வி. பிறகு பாருங்கள், ஆறாவதாக, நான் இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா போக போறேன் ஏனென்றால் நேரம் போகுது. ஆறாவதாக என் தியானம். என் தியானம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இப்ப அனல் கொள்வது ஒரு காரியம், ஆனால் அந்த அக்கினி நன்றாக தீப்பற்றி எரிவது இன்னொரு காரியம். நாங்கள் இந்த வாலிப பாசறைகளை நடத்தும் பொழுது இந்த கேம்ப் ஃபயர் வைப்போம் இரவு நேரத்தில். கேம்ப் ஃபயர் என்று சொன்னால் அநேக மரக்கட்டைகளை ஒன்றாக போட்டு தீ வைப்பது. தீ வைக்கும் பொழுது அந்த மரக்கட்டைகள் எல்லாம் ஒன்றாக நன்றாக பிரகாசித்து எரிய ஆரம்பிக்கும், நல்ல உஷ்ணத்தை கொடுக்கும். அப்ப அதுக்கு நாங்க மரக்கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டா அணைந்து விடும். அப்ப பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்ய போறார்? நாங்கள் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இப்ப பாத்தீங்களா, நாங்கள் ஏன் வேதத்தை படிக்கிறோம், நாங்கள் ஏன் வேதத்தை தியானிக்கிறோம், நாங்கள் ஏன் வேதத்தை மனப்பாடம் செய்கிறோம்? அந்த அக்கினி நன்றாக தீப்பற்றி பெருசாக எரிய ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது, அதுதான் இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன் வேர்டா, தொடர்பு வார்த்தை. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எங்கள் ஜெப ஜீவியம் இன்னும் அதிகமாக தூண்டுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தியானம் இருக்க வேண்டும். தியான நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் அந்த அக்கினி நன்றாக எரிய ஆரம்பிக்க வேண்டும். நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசித்து படித்து தியானித்த பிறகு ஜெபிப்பது சுலபம். இப்படிப்பட்ட ஒரு வேத படிப்புக்கு பிறகு நாங்கள் ஒரு ஜெப நேரத்தை வைத்தால் நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக கண்டிப்பாக உஜாரோடு ஜெபிக்க போகிறீர்கள். ஏன்? உங்கள் உள்ளத்திற்குள், என்னுடைய உள்ளத்திற்குள் ஆண்டவர் அந்த நெருப்பை, அந்த அக்கினியை மிகவும் விசாலமாக பரவலாக எரிய வைப்பார். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நீங்கள் தேவ வசனத்தை யாருக்காவது எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் உங்கள் உள்ளத்தில் ஒரு தியானம் இருக்க வேண்டும். முதல் உங்கள் உள்ளத்தில் அந்த தேவ வசனம் அக்கினியாக எரிய ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த வசனத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு வல்லமை இருக்கும். அதனால்தான் நாங்கள் இந்த வேத பாடங்களை தயார் செய்யும் பொழுது எவ்வளவோ மணித்தியாலங்கள் செலவழிக்கிறது. வாசித்து, படித்து, தியானித்து, இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தில் முதலாவதாக ஒரு தீயாக எரிய ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு தகுதி இருக்கு இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு. இல்லாவிட்டால் எனக்கு தகுதி இல்லை. அதை நீங்களே கண்டுகொள்வீங்க. இன்னைக்கு இவன் சும்மா வந்து அலட்டுறான், இவன் வேதத்தை இன்னைக்கு பெருசா படிக்க இல்லை, சோம்பேறி என்று உங்களுக்கு சொல்ல தகுதி இருக்கு. நான் அப்படி சில போதகர்களுக்கு நான் கூறியிருக்கிறேன், என்று உங்களுடைய பிரசங்கத்துல உப்பும் இல்லை சப்பும் இல்லை, நீங்க சும்மா பெரிய கதைய சொன்னீங்க, வேதத்தை படிப்பிச்சு கொடுக்க இல்லை,
உங்களுடைய உள்ளம் எரிகிற ஒரு உள்ளமாக எனக்கு தென்பட இல்லை என்ற ஒரு 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 அன்புள்ள முறையில் நான் அவர்களுக்கு எடுத்து சொல்வேன். அதே மாதிரி மற்றவர்களும் எனக்கு சொல்ல நான் அனுமதி கூறியிருக்கிறேன். அப்பொழுதுதான் நாங்கள் ஒருவர் ஒருவரை திருத்திக் கொள்ளலாம். என் தியானம். இப்ப பாருங்கள், 7வது என் உணர்வு. இது 4ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, 4ஆம் வசனம், நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். என் உணர்வு. வாழ்க்கையில் உணர்வு ஏற்படாவிட்டால் மாற்றங்கள் ஏற்படாது. ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். கட்டகுமாரன் பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது உணர்வு வந்தது. எவ்வளவு பெரிய முட்டாள் நான்! அப்பாவின் அன்பை விட்டு, அப்பாவின் சொகுசான இல்லத்தை விட்டு நான் இப்ப பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறேனே. ஒரு யூதன் ஒருபோதும் செய்யக்கூடாத ஒரு தொழில். எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு என்று அவனுக்கு உணர்வு வந்தது. உணர்வு வந்தபடியால் தான் அவன் தீர்மானங்களை எடுத்து பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது. சோ எங்களுடைய வாழ்க்கையிலும் உணர்வு வர வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வு வர வேண்டும்? 4ஆம் வசனம், நான் எவ்வளவாய் நிலையற்றவன். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தால், நிலையற்ற வாழ்க்கை என்று சொன்னால் என் வாழ்க்கை மிகவும் குறுகியது என்ற உணர்வு எனக்கு வர வேண்டும். நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை மிக 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 குறுகியது. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு என்னை குறித்து, ஐ எம் ஆன் த லாஸ்ட் லேப். நீங்க ஒரு பெரிய இந்த மெரத்தான் அந்த ரேஸ் நீங்க எடுத்து பார்த்தா, அந்த மெரத்தான் ரேஸ்ல லேப்ஸ் இருக்கு. 1ஆம் லேப், 2ஆம் லேப், 3ஆம் லேப், 8ஆம் லேப், 9ஆம் லேப், 10ஆம் லேப் என்று அநேக லேப்ஸ் இருக்கு. கடைசி லேப் வரும். அந்த இறுதி லேப் சரியான முக்கியம். ஏனென்றால் அதுதான் யார் வெற்றி பெற்றார் என்பதை தீர்மானிக்கும். அதனால் அந்த கடைசி லேப்பில் ஓடும் பொழுது மிக அவதானத்தோடு ஓட வேண்டும், வித்தியாசமாக ஓட வேண்டும். மற்ற 10 லேப்ஸ்லையும் ஓடினதையும் பார்க்க ஒரு வித்தியாசமான முறையில் ஓட வேண்டும் அந்த லாஸ்ட் லேப். சோ நானும் என் வாழ்க்கையை அந்த ஓட்டத்துக்கு நான் ஒப்பிட்டு இருக்கிறேன். இப்பொழுது நான் கடைசி லேப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி எந்த நேரமும் வரணும். அதனால் அந்த உணர்வு எனக்கு வர வேண்டும். அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த உணர்வு எப்படி வரும்? நீங்கள் வைத்தியரை பார்க்க போகிறீர்கள். அவர்கள் சில சோதனைகளை செய்த பிறகு தலையை அசைத்து உங்களை நோக்கி சொல்வார்கள், சாரி, உங்களுக்கு ஒரு பயங்கர வியாதி இருக்கு, நீங்கள் இன்னும் 3 மாதம் தான் உயிர் வாழ்வீர்கள். அது ஒரு அதிர்ச்சியாக வரும், அப்படிப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அது ஒரு உணர்வை கொண்டு வரும். சோ உணர்வுள்ள முறையில் நாங்கள் வாழ வேண்டும். ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. 100 வயது வரைக்கும் நான் வாழப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு வாழ முடியாது. அந்த நிச்சயம் எங்களுக்கு இல்லை. நான் எவ்வளவு நிலையற்றவன். My life is so fickle. எப்பொழுதும் முடிவடையும். சோ உணர்வு ஏற்பட வேண்டும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இப்ப அதோடு சம்பந்தமான 8ஆம் காரியத்தை பாருங்கள். என் நாட்கள் என் முடிவு என்று 4ஆம் 5ஆம் வசனத்துல நாங்க பார்க்க போறோம். 4ஆம் வசனம் 2ஆம் வரியை பாருங்கள்.
என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். என் முடிவு, என் நாட்களின் அளவு. உண்மையா சொல்ல போனா நீங்களும் நானும் இப்படி ஜெபிக்கிறது இல்லையே. நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறோம்? ஐயோ ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதியும், மகன் மகளை ஆசீர்வதியும், நாயை ஆசீர்வதியும், பூனையை ஆசீர்வதியும். இப்ப ஆசீர்வாத ஜெபங்களை ஜெபிக்கிறதுல தவறில்லை, நான் கூட செய்திருக்கிறேன். ஆனால் இப்படி நாங்கள் ஜெபிக்கிறோமா? ஐயோ ஆண்டவரே, என்னுடைய முடிவையும் என் நாட்களின் அளவையும் எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு தெரியப்படுத்தும். என் வாழ்க்கைக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி போட போகிறீர் என்பதே எனக்கு தெரிவியும். இப்ப இதை குறித்து நாங்கள் எவ்வளவோ கலந்துரையாடல் ஒன்று வைக்கலாம். நாங்கள் எந்த தினத்தில் மரிக்க போகிறோம் என்பது சாதாரணமாக பொதுவாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டாது. அது நல்லது. அது ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இரக்கம், ஒரு கருணை. எப்பொழுது மரிக்க போகிறோம் என்பது சாதாரணமாக எங்களுக்கு தெரியாது. என்னுடைய மனைவி வியாதிப்பட்டதும் போன வருஷம் மார்ச் 20ஆம் தேதி புற்றுநோய் இருக்கு, அதுவும் 4ஆம் ஸ்டேஜ் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது டெஸ்ட் மூலமாக. அப்ப அது புதன்கிழமை, அது வெள்ளிக்கிழமை மார்ச் 20ஆம் தேதி. அந்த அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் வைத்தியர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம்தான் இருக்கு, இன்னும் 6 மாத காலம்தான் இருக்கு. நாங்கள் எவ்வளவு மருத்துவ உதவிகளை செய்தாலும் அதுக்கு மேல அவங்க ஜீவிக்க மாட்டாங்க. அது புதன்கிழமை காலையில். அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டது, ஒரு ஜன்னல் கொடுக்கப்பட்டது, 6 மாதம். அதே புதன்கிழமை என் மனைவி ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். அதே புதன்கிழமை இரவு நேரம் 7 மணிக்கு இன்னும் ஒரு வைத்தியர் எனக்கு கால் கொடுத்து சொன்னார், மன்னிக்க வேண்டும், இன்றைக்கு இரவு உங்களுடைய மனைவி மரணம் அடைவார். இந்த வாழ்க்கையில் நான் அநேக அதிர்ச்சிகளை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை நான் அனுபவிக்கவே இல்லை. அதுவும் யாரும் என்னோட கூட இருக்க முடியவில்லை, என்னுடைய மகனை தவிர. கொரோனா காலம், யாரும் வீட்டுக்குள்ள வர முடியாது, நான் வெளியே போக முடியாது. அந்த அதிர்ச்சி செய்தியை கேட்டதும் நாங்கள் நம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த அனஸ்தட்டிக் கொடுக்கும் பொழுது ஒன்னும் எங்களுக்கு விளங்காது, தெரியாது, நம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு வைத்தியர் மூலமாக, மருத்துவத்துறை மூலமாக என் மனைவியின் முடிவு எப்பொழுது என்பதை குறித்து ஒரு திட்டவட்டமான நேரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய இரக்கத்தின்படி என்னுடைய மனைவி இறந்தது 24 மணித்தியாலத்துக்கு பிறகு. அவர்களை போய் சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். அது இன்னும் ஒரு பெரிய ஒரு கிருபை, ஆண்டவருடைய மாபெரும் இரக்கம். மனைவிக்கு குட் பை சொல்லுவதற்கு அந்த நேரத்தில் தான் நாங்கள் கம்யூனியன் கொடுத்தோம், பாட்டுக்களை பாடினோம், வேதத்தை வாசித்தோம், ஜெபித்தோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனா மனைவிக்கு ஒண்ணுமே தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அது ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை. உங்களுக்கும் எனக்கும் திட்டவட்டமாக ஒரு மரண திகதி நேரம் கொடுக்கப்பட மாட்டாது. அது சடுதியாக ஏற்படலாம், இல்லாவிட்டால் ஒரு வியாதி மூலமாக 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ எடுத்து அது முடிவடையும். சோ தாவீது இங்கே ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் நான் உயிர் வாழ போகிறேன் என்பதே எனக்கு தயவு செய்து தெரிவியும். என் முடிவு தினம், என்னுடைய முற்றுப்புள்ளி தினத்தை எனக்கு தெரிவியும். இப்ப பாருங்கள், இந்த 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 4ஆம் வசனத்தை நாங்கள் சங்கீதம் 90 ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு உங்களுடைய திரையில்
இந்த வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வருஷம் முடிவடைந்து ஒரு புதிய வருஷத்திற்குள் நாங்கள் காலெடுத்து வைக்கும் பொழுது நாங்கள் பொதுவாக வாசிக்கும் சங்கீதம் 90. ஆனால் பாருங்கள் இந்த 12ஆம் வசனம். மோசே செய்த ஜெபம். இங்கே தாவீது ஜெபிக்கிறார், இங்கே மோசே ஜெபிக்கிறார். சங்கீதம் 90. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். திரும்ப நான் சொல்ல போகிறேன், இப்படிப்பட்ட ஜெபங்களை யார் ஐயா ஜெபிக்கிறது என்று? யார் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறாங்க? அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கு. திரும்ப பாருங்கள் அந்த வசனத்தை கவனம். ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போ ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவருடைய ஞானம் எங்களுக்கு மிக 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 அவசியம். அப்ப ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். நாங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய ஜீவனை எப்படி மதிப்பீடு செய்கிறோம்? வருஷ கணக்காக தானே. ஓ, இவர் வாழ்ந்தது 70 வருஷம், இவர் வாழ்ந்தது 60 வருஷம், இவர் 55 வருஷம் என்று வருஷ கணக்கில் தான் நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். இங்கே மோசே சொல்றார், அது தவறு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய நாட்களை வைத்து மதிப்பீடு செய்ய வேண்டும். எனக்கு தெரியும் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு போதகர், டாக்டர் டோனி எவன்ஸ். ஆண்டவர் வல்லமையாக பாவித்து வரும் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அவருடைய அருமை மனைவி ஒரு வைத்தியர். அவர்கள் சடுதியாக புற்றுநோயினால் மரணம் அடைந்தார்கள். அவர்களுடைய சாட்சியை கேட்கும் பொழுது நான் என்னுடைய மனைவியுடைய சாட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டுக்கும் அநேக ஒற்றுமைகள் இருந்தது. அப்ப அவர் ஒரு முறை ஒரு பிரசங்கத்துல சொன்னார், எங்களுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் சங்கீதம் 90 படி 70 வருஷம். 70 வருஷம். அப்ப அவர் என்ன செய்தார்? அவருக்கு அப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 45-50 வயதா இருக்க வேண்டும். அவர் மதிப்பீட்டு செய்தார். 70 வருஷம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள்? அந்த நாட்களில் ஏற்கனவே இவ்வளவு நாட்களை நான் வாழ்ந்து முடிச்சு விட்டேன். அப்ப எனக்கு இறுதியாக இருக்கும் நாட்கள் இவ்வளவு. சும்மா எங்களுடைய டிஸ்கஷனுக்காக 5000 என்று எடுத்துக்கொள்வோம். 5000 நாட்கள் எனக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு கூப்பன் புக்கை தயார் செய்தார். அந்த கூப்பன் புத்தகத்தில் அவர் இந்த 5000 நாட்களையும் 1, 2, 3, 4 என்று குறிப்பிட்டு ஒவ்வொரு நாளும் முடிவடையும் பொழுது அந்த தினத்தை வெட்டி குப்பைக்குள் போடுவார். அப்ப அவருக்கு தெரியும், ஐயோ, இப்ப எனக்கு இருக்கிறது 4000 தினங்கள், 3000 தினங்கள். அவர் ஏன் அதை அப்படி செய்தார்? ஞானமுள்ள ஒரு இருதயத்தை பெற்றுக்கொண்டு நான் இன்னும் அதிகமாக எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம், என்னென்ன காரியங்களை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு நெரோ ஃபோக்கஸ் அவருடைய வாழ்க்கைக்குள் வந்தது. நெரோ ஃபோக்கஸ். அவருடைய அந்த குவியம் மிகவும் ஒரு 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 நெருக்கமான ஒரு குவியமாக அமைய ஆரம்பித்தது. நெரோ ஃபோக்கஸ். முன்னால் செய்த அநேக காரியங்களை அவர் இப்பொழுது செய்யவில்லை. ஏன்? நாட்கள் குறுகி விட்டது. இங்கே மோசே ஜெபிக்கிறார், ஐயோ, எங்களுடைய வாழ்க்கையின் நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் ஆண்டவரே. அது எங்களுக்கு போதித்தரலும். உம்முடைய மெல்லிய குரல் மூலமாக எங்களுக்கு அதை உணர்த்தும் ஆண்டவரே. ஏன்? நாங்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியங்களை செய்வதற்காக. குடும்பத்தாரோடு இன்னும் அதிக நேரத்தை செலவழிக்க, ஆண்டவரை இன்னும் ஊக்கமாக தேடுவதற்கு, ஆண்டவருக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்கு,
ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நாங்கள் இன்னும் அதிகமாக பண உதவிகள் கொடுப்பதற்கு. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானம் உள்ள இருதயம் அத்தியாவசியம் ஆண்டவரே. சோ நாங்கள் இன்று நாங்கள் இந்த முழு பாடத்தையும் முடிக்க முடியாது. சோ இந்த 8ஆம் குறிப்போடு நாங்கள் இதை முடிக்க போறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 9 பார்ப்போம். 2 காரியங்களை சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு தினத்திற்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 118. இது கர்த்தர் படைத்த தினம். 24ஆம் வசனம், நான் இந்த தினத்தில் களி கூறுவேன். This is the day that the Lord has made, I will rejoice in it. இது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு தினம். இந்த தினத்தில் நான் ஆண்டவருக்குள் களி கூறுவேன். அப்போ ஒவ்வொரு தினத்திற்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆரம்பத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு 24 மணித்தியால அன்பளிப்பை கொடுத்திருக்கிறீர். ஐயோ ஆண்டவரே, நான் அதை வீணாக்க கூடாது. நான் வீணாக்க கூடாது. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் அதை பாவிக்க வேண்டும் ஆண்டவரே என்று நன்றி செலுத்தி, மோசே செய்த இந்த ஜெபத்தை நாங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து சங்கீதம் 90:12 மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மனப்பாடம் செய்து கொள்வது மாத்திரமல்ல, அதை நாங்கள் நன்றியுள்ள உள்ளங்களோடு வெளியரங்கமாக ஜெபித்து, ஆண்டவர் நிச்சயமாக கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஞானத்தை, உணர்வை கொடுப்பார். நான் சில சமயங்களில் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு வரும். This book is a waste of time. இந்த புத்தகத்தை நீ வாசிப்பதின் மூலம் உனக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் வராது. நீ உன் நேரத்தை வீணாக்குகிறாய். இதை வாசிக்காத என்று எனக்குள்ளே ஒரு உணர்வு வரும். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு புத்தகத்தை வாசிக்கும்படி ஆண்டவர் என்னை திசை திருப்புவார். அந்த புத்தகத்தை எடுத்து வாசி. அது உனக்கு மிக அவசியம் இந்த நேரத்தில். இல்லாவிட்டால் என்னை அறியாமலே நான் சில சமயங்களில் ஒரு செய்தியை கேட்க ஆரம்பிப்பேன். இந்த வாரத்தில் நான் 2 செய்திகளுக்கு செவி கொடுத்தேன். நாங்கள் எப்படி நல்ல தீர்மானங்களை செய்ய முடியும் என்று 2 செய்திகள். அதை நான் கேட்க வேண்டும் என்று நான் ஒரு திட்டம் போட்டு வைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு ஆச்சரியமான முறையில் அந்த 2 செய்திகளும் என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்தது. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு நல்ல தலையங்கம், இதை நான் கண்டிப்பா கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த 2 செய்திகளுக்கும் நான் செவி கொடுத்தேன். எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு போதகர் ரிக் வாரன். அவருடைய செய்திகள் மிகவும் அருமையான செய்திகள். சமீபத்தில் அவர் துன்பத்தை குறித்து 4 செய்திகளை கொடுத்தார். அதில் முதலாம் செய்தியை நான் கேட்டு நான் பரவசம் அடைந்தேன். எவ்வளவோ பெரிய துன்பத்துக்கூடாக சென்ற ஒரு போதகர். அவருடைய ஒரு மகன் கிட்டத்தட்ட 24-25 வயது தற்கொலை செய்தார். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அவருடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனை. கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில் அவர் கற்பித்து கொடுத்த பாடங்கள். வேதனை என்ற தலையங்கம், துக்கம் என்ற தலையங்கத்தின் கீழ் ஒவ்வொரு பிரசங்கமும் 45 நிமிஷம். எவ்வளவோ குறிப்புகளை நான் எழுதி கொண்டேன். அடுத்த 3 செய்திகளை கேட்க ஆவலாக இருக்கிறேன். சோ அப்படி ஆண்டவர் எங்களை திசை திருப்புவார். ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். இதற்கு செவி கொடுக்காத இதுக்கு செவி கொடு. இந்த புத்தகத்தை வாசிக்காத இந்த புத்தகத்தை வாசி. இவரோடு நேரம் செலவழிக்காத, வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த உறவை நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து துண்டித்துக் கொள்ள வேண்டும். இந்த உறவை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த உறவு உனக்கு நல்லதல்ல, நீ உன் நேரத்தை வீணாக்குறா என்று ஆண்டவர் எங்களுக்கு சுட்டி காட்டுவார். இந்த நபரோடு நீ நேரம் செலவழிக்க வேண்டும். நான் எவ்வளவோ விருப்பப்படுகிறேன் அந்த 14 வயது வாலிபனோடு நேரம் செலவழித்து
அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை அவர் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் படிப்பித்துக் கொடுக்க அது ஒரு பெரிய சவாலாக எனக்கு அமைகிறது. ஒரு 14 வயது வாலிபன் அப்படி ஒரு சவால் கொடுக்கும் பொழுது அதை எப்படி நாங்கள் உதாசீனம் செய்யலாம்? சோ அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் நாட்கள், எங்கள் முடிவை குறித்து எங்களுக்கு உணர்வு வர வேண்டும். நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஆமேன். சோ இதோடு இந்த பாடம், இன்றைய பாடம் முடிவடைந்தது. இதை நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த 10 குறிப்புகளையும் அவதானித்து பார்ப்போம். இப்பொழுது கிருஷாந்தன் ரெக்கார்டிங்கை நீங்க ஸ்டாப் பண்ணலாம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய